Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு 1 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், 1 கப் வந்து ரவை, 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு அதோட 2 மொனையும் இது மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு பாதியாக கட் பண்ணிக்கலாம். இதேமாரி எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க. இது நல்லா வந்து வெந்து வரட்டும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. வெந்த பிறகு ஒரு தட்டில் எடுத்துட்டு ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு அதோட தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி இல்லைன்னா வந்து மேஷ் பண்ணுறது வச்சு நல்லா வந்து இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இது மாதிரி நல்லா மசிச்சிக்கணும். மசித்த பிறகு 1 கப் அளவுக்கு ரோஸ்டட் ரவா வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பசும்பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நல்லா வந்து கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/4 மணி நேரம் வந்து அப்படியே விட்டுடுங்க. இந்த ரவை வந்து நல்லா ஊறி வரட்டும். இப்போ 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சு. நல்லாவும் வந்து நமக்கு ரவவும் ஊறி வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து வெல்லம் வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சிங்கன்னா இப்போ வெல்லம் சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட இந்த வெல்லமே வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ நல்லா வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்ச பிறகு இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு திக்கான தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து வரட்டும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட்டான பிறகு கொஞ்சமாக வந்து நான் வந்து கீ வந்து அந்த பேனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம அடித்து வச்ச இந்த பேட்டரை வந்து சேர்த்து சின்னதாக பேன் கேக் மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த சைடும் வந்து நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இது மாதிரி 2 சைடும் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பேன் கேக்கையும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்தோன்னா நம்மளோட சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்வ் பண்ணும்போது மேலே வந்து கொஞ்சமாக தேன் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் வந்து செஞ்சிடலாம். ஸோ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.